எங்க படிச்சீங்க, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணி உள்ள போனீங்க? ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக் டீடைல்ஸை ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களோட ஐடி கார்டு எடுத்து காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொன்றா சொல்லுங்க. எஸ், விஐடியில் படிக்கிறதுக்கான ஐடி கார்டு ஈஸியா. பட் ரெண்டுலயுமே ஒரே மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்ஸ் சொல்றாங்க, அப்படியா? ஆமா சார், இங்க முடிச்சதுதான் வந்து வேலூர்ல தான் பிளேஸ்மெண்ட்ஸ் கூட்டு போவாங்க எங்களை பஸ்ல. ஓகே, அங்கதான் எல்லா பிளேஸ்மெண்ட்ஸுமே நடக்கும், வேலூர்ல தான் நடக்கும். ஸோ அதாவது எனக்கு சென்னை கேம்பஸ்ல அட்மிஷன் கிடைச்சாலுமே வேலூர்ல தான் பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறது இருக்கும். இங்கிருந்து அங்க கூட்டிட்டு போய் தான் டிரைவ் நடத்துறாங்க. அதாவது விஐடியோட என்ட்ரன்ஸ் எப்படின்னா வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸும் ஜேயோட போர்ஷன்ஸும் அதிகமா இருந்துச்சு. அதனால வந்து என்னால பெருசா அதுல இது பண்ண முடியல. ஸோ வந்து நான் அந்த கோச்சிங்ல சேர்ந்ததுனால எனக்கு வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸும் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி இருக்கு? ஆர் யூ ஹாப்பி அட் விஐடி? எப்படி இருக்கு உங்களுக்கு? விஐடி கேம்பஸ், சென்னை கேம்பஸ் ரொம்ப பெருசான கேம்பஸ் தான். நல்லாவே போகுது காலேஜ். எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்குமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. என்ஜாய் பண்றீங்க? அதான் அட்வான்டேஜ். 9க்கு மேல வச்சவங்களுக்கு அதான் அட்வான்டேஜ். தியரி கிளாஸ் போக தேவையில்ல. ஓகே. அதே மாதிரி 75% தான் மினிமம் அட்டெண்டன்ஸ். அதுக்கு மேல கீழே போக முடியாது. அதுக்கு மேல போயிருந்தா எக்ஸாம் வந்து டிபார் பண்ணிடுவாங்க. 75 மேல வச்சிருந்தாதான் அவங்களால எக்ஸாம் எழுத முடியும். லேப் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ் எந்த அளவுக்கு விஐடியில் இருக்கு அப்படிங்கிற பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. ரீசெண்டா உங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் இந்த வருஷம் லான்ச் பண்ணிருக்காங்க கேள்விப்பட்டேன். பிகாஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் தனியா ஒரு லேபோ சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்னாலே புதுசா ஒரு கோர்ஸ் வந்ததுங்கிற மாதிரி நான் படிச்சேன். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட், வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடி. படிச்சா விஐடியில் தான் படிப்பேன்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு வைராகியமா 12th போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் டிபி கரியர் கனெக்ட் கோச்சிங்ல படிச்சு இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி விஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கக்கூடிய பிரணவ் அகிலன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம கூட இன்டர்வியூக்கு கனெக்ட் ஆயிருக்காரு. ஸோ விஐடி பத்திர நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ₹1 கோடி ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ், இந்தியாவில் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வரிசையில் பிரைவேட் கேட்டகரியில் எப்பவுமே டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியது தான் வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜை எய்ம் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா? இதுக்காக ஆன்லைனில் 2-way இன்டராக்டிவ் லைவ் கிளாஸஸை கோச்சிங்காக கொடுத்துட்டு இருக்கோம். 2026 வருஷம் விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்காக 220 மணி நேரம் லைவ் கிளாஸஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஆப்டிடியூட். இது மட்டும் இல்லாமல் 11th and 12th போர்ஷனையும் இன்க்ளூட் பண்ணி இந்த கோச்சிங்கை நம்ம சொல்லித்தர போகிறோம். மார்ச் மாதம் இந்த கோச்சிங்கை போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிபிஎஸ்சிக்கு தனியான ஒரு பேட்சும் ஸ்டேட் போர்டுக்கு தனியான ஒரு பேட்சும் நாங்கள் கொடுக்க போகிறோங்க. ஸோ இந்த கோச்சிங்கில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இமிடியேட்டாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கோச்சிங்னு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே எங்களோட ஆப் டிபி கரியர் கனெக்ட் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு விஐடி கோச்சிங்கான ஃபீஸ் அதிலேயே பே பண்ணி நீங்கள் அதிலேயே கிராஷ் கோர்ஸை படிச்சுக்க முடியும். கிட்டத்தட்ட 15 to 20 ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட்டும், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கிளாஸஸ் நாங்கள் நடத்த போகிறோங்க. மேக்ஸ் 2 மணி நேரம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆப்டிடியூட் ஈச் கிளாஸ் 2 மணி நேரம், 8 மணி நேரம் நடத்த போகிறோம். முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு என்னென்ன நடத்துறாங்களோ அதில் டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸாகவும் கொடுக்க போகிறோம். வீக்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுக்க போறோம். இது இல்லாம ஃபைனலி மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்க போறோம். இது எப்பத்துல இருந்து எப்ப வரைக்கும் நடக்கும்னு கேக்குறீங்க? போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிப்போம். ஏன்னா எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு எத்தனை போர்டு எக்ஸாம் எப்பப்போ வருதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் நாங்க கிளாஸஸே ஸ்கெடியூல் பண்ணிருப்போம். ஸோ நீங்க யாரும் ஒரே பண்ணிக்க வேணாம், நம்பிக்கையா ஜாயின் பண்ணலாம். 90% சக்சஸ் ரேஷியோ. நிறைய குழந்தைங்க நம்ம கோச்சிங்ல படிச்சு விஐடிக்குள்ள அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா எல்லாருமே இன்டர்வியூ கொடுக்க ரெடியா இல்ல. ஒரு சில பேர் கொஞ்சம் ஷைனஸ்னால வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. பட் இன்னைக்கு பிரணவ் அகிலன் நான் கொடுக்குறேன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. இந்த இன்டர்வியூ பாருங்க. இந்த கோச்சிங்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 18,000. ஆனா இப்போ ஆஃபர் பிரைஸ்ல 13,999 அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்களோட வெப்சைட்ல போய் கூட நீங்க கோச்சிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். 3 விதமா நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஒன்னு டைரக்டா எங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம், இன்னொன்னு எங்களோட வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி அதுல நீங்க பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மூணாவதா எங்களோட ஆப் டிபி கரியர் கனெக்டை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான டெமோ கிளாஸ் ஃபேக்கல்டிஸ் எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லையா? அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் விஐடி எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறாரு. என்னென்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ், என்னென்ன கோச்சிங், எந்த மாதிரியான அகாடமிக்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, மற்ற காலேஜை கம்பேர் பண்ணும்போது ஏன் விஐடி இவ்வளோ மாணவர்கள் ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 3 to 3.5 லட்சம் மாணவர்கள் ட்ரை பண்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதுல 1 லட்சம் ரேங்க் கீழே வாங்கினாதான் வெல்லூர் அண்ட் சென்னை கேம்பஸ்ல சீட் கிடைக்கும். இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்
வெள்ளூர்ல சீட் கிடைச்சாலுமே சென்னையில தான் படிக்கணுங்கிறனால சென்னை கேம்பஸ்ல படிச்சுட்டு இருக்காரு. இவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்கலாம். இவர் என்ன ரேங்க் வாங்கினாரு அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே கோச்சிங் கிளாஸ் வேணும்னா கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஆஃபர் பிரைஸ் பிப்ரவரி 28 முடியுது. மார்ச் 1ல இருந்து ஆஃபர் அப்படிங்கிறது இருக்காதுங்க. ஸோ இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு கோச்சிங் கிளாஸ். ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரணவ் அகிலன் ஃப்ரம் விஐடி சென்னை, பிடெக் சிஎஸ்சி கோர் டிபார்ட்மெண்ட். ஸோ ஹாய் பிரணவ், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ பிரணவ் அகிலன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், நீங்கள் எங்கிருந்து வரீங்க, என்ன படிக்கிறீங்க, எங்கே படிச்சீங்க, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணி உள்ளே போனீங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களோட ஐடி கார்டு எடுத்து காட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லுங்கள். எஸ், விஐடியில் படிக்கிறதுக்கான ஐடி கார்டு. ஹீஸ் அ ஹாஸ்டலர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல். ஓகே, ஹாஸ்டலர் ஸ்டூடெண்ட்டும் கூட. ஃபைன், கோ அஹெட்மா. ஸோ என்னோட பேர் பிரணவ். நான் வந்து சென்னை தாம்பரம்லேருந்து வரேன். ஸோ என்னோட ஸ்கூலிங் வந்து நான் வந்து ஸ்ரீச்சரியா டெக்னோ ஸ்கூல் பல்லாவரம்ல முடித்தேன். ஸோ இப்போ கரண்ட்லி விஐடி சென்னையில் படிக்கிறேன். பிடெக் சிஎஸ்சி கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ பிரணவ் உங்களோட ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். எப்படி விஐடி வந்து எய்ம் பண்ணி போனீங்க? இவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் சென்னையில் இருக்குது, இவ்வளோ யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குது. வை யூ சூஸ் விஐடி? ஸோ நான் 11th படிக்கும் போது என்னோட பேரண்ட்ஸ் வந்து விஐடி சென்னை கேம்பஸும் வேலூர் கேம்பஸும் காமிச்சாங்க. அப்பவே அதோட என்விரான்மெண்ட், அந்த கேம்பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமால காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்பவே எனக்கு உள்ள இன்ட்ரோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சா? ஆமா. ஓகே. அதுக்கப்புறமா 2வது காலேஜ் ரேங்கிங் அதிகம், டாப் ரேங்கிங்ல இருக்கு காலேஜ். அப்புறம் இல்லாம பிளேஸ்மெண்ட்ஸும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால விஐடி உள்ள வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ வந்துட்டேன். நைஸ் நைஸ். ஸோ பிரணவ் நீங்கள் என்ன ரேங்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். என்னோட ரேங்க் வந்து 19,161. ஓகே, ஸோ பிரணவ் உங்களுக்கு 19,000 ரேங்க் அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வெள்ளூர் கேம்பஸ்லையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கம்ப்யூட்டர் ஸ்பெஷலைசேஷன்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்கள் ஏன் வந்து சென்னை கேம்பஸ் சூஸ் பண்ணீங்க? அதில் ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா நீங்கள் அனலைஸ் பண்ணதில்? ஆக்சுவலி எனக்கு வேலூர் போகணும்னு ஆசை. பட் சென்னை வந்து என்னோட வீடு கிட்ட ஓகே, பேரண்ட்ஸும் சென்னையே கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னாங்க. இன்டர்ன்ஷிப் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா சென்னை ஒரு சிட்டினால எல்லாமே ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான் சென்னை. நைஸ் நைஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும், இவர் வந்து வெள்ளூர் கேம்பஸ்க்கு எலிஜிபிள். கவுன்சிலிங்ல அவருக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் சென்னை கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு ரீசனால சென்னை கேம்பஸ் எடுத்திருக்காரு. பட் ரெண்டுலயுமே ஒரே மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்ஸ் சொல்றாங்க, அப்படியா? ஆமா சார், இங்க முடிச்சதுதான் வந்து வேலூர்ல தான் பிளேஸ்மெண்ட்ஸ் கூட்டு போவாங்க எங்களை பஸ்ல. ஓகே, அங்கதான் எல்லா பிளேஸ்மெண்ட்ஸுமே நடக்கும், வேலூர்ல தான் நடக்கும். ஸோ அதாவது எனக்கு சென்னை கேம்பஸ்ல அட்மிஷன் கிடைச்சாலுமே வேலூர்ல தான் பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறது இருக்கும். இங்கிருந்து அங்க கூட்டிட்டு போய் தான் டிரைவ் நடத்துறாங்க. அது ஒன்றும் கன்ஃபார்ம் தான் இல்லையா? ஆமா. ஓகே ஃபைன். ஸோ உங்களோட ஜேர்னி டுவர்ட்ஸ் திஸ் விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், 3 லட்சம் பேர் எழுதுற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க எப்படி இந்த 19,000 ரேங்கை அச்சீவ் பண்ணீங்க? என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சிபி ஸ்டூடெண்டா இருந்தனால எனக்கு வந்து ஜேஇ சிலபஸ் பெருசா தெரியாது. 2வது விஐடியோட என்ட்ரன்ஸ் எப்படின்னா வந்து டேட்டட் போர்ஷன்ஸும் ஜேஇயோட போர்ஷன்ஸும் அதிகமா இருந்துச்சு. அதனால வந்து என்னால பெருசா அதுல இது பண்ண முடியல. ஸோ வந்து நான் அந்த கோச்சிங்ல சேர்ந்ததுனால எனக்கு வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸும் சொல்லி கொடுத்தாங்க. 2வது நான் ஜேஇக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் எக்ஸாம் முன்னாடி. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனாலேயே என்னால கொஞ்சம் எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு விஐடி எக்ஸாம்ல. அது ஹெல்ப் பண்ணி தான் இப்போ இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணிருக்கேன். எஸ் டெஃபினெட்லி. ஸோ பிரணவ், நம்மளோட டிபி கேரியர் கிரண்ட் கோச்சிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்கிறத பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. ஸோ நான் இந்த கோச்சிங் ஜாயின் பண்ணும்போது ஆல் என்ட்ரன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் சார் வந்து ரொம்பவே நல்லா டீச் பண்ணியிருந்தாரு. எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணியிருந்தாரு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ம சால்வ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால என்ன மேக்ஸ் வந்து நல்லாவே ஸ்கோர் போட முடிஞ்சது. ரீசனிங் எனக்கு தெரிஞ்சது முன்னாடியே, பட் இருந்தாலும் இன்னும் நிறைய சொல்லி கொடுத்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அது இல்லாம மார்க் டெஸ்ட் நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் கிடைச்சது எனக்கு. ஸோ எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. என்னதான் மெட்டீரியல்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டாதான் மார்க் அச்சீவ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த விஷயம் தான். ஸோ பிரணவ், ஒரு நாளைக்கு நம்ம வந்து காலையில் 8 o'clock ஆரம்பிச்சா ஈவினிங் 8 o'clock வரைக்கும் நம்ம கோச்சிங் கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 8 hours நம்ம கொடுத்துருந்தோம். இந்த 8 hours-உமே நீங்கள் எப்படி படிச்சீங்க? ஏன்னா ஆன்லைனில் உட்காந்து டெடிகேட்டடாக படித்தா மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். வாட் டிரைவ்ஸ் யூ டு ஸ்டடி அண்ட் டிரைவ்ஸ் யூ டு அச்சீவ்? என்ன வந்து உங்களை இயக்குச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். வை யூ ஆர் ஸோ டிட்டர்மெண்ட் அபவுட் திஸ்?
விஐடியூல போனேன், நான் ஃபர்ஸ்ட் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ மார்னிங் ஃபுல்லா ஆன்லைன் கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸஸ் விடாம கவனிச்சு நோட்ஸ் எடுத்தேன். ஸோ நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு, ஏன்னா ஒரே டைம்ல படிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா ஒரு கொஸ்டினா சால்வ் பண்ணேன். ஏன்னா நிறைய புக்ஸ் வாங்கினேன், எம்டிஜி புக்ஸ் வாங்கினேன், விஐடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதுல இருந்து எல்லா சம்மும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். டவுட்ஸ் இருந்தா அடுத்த நாள் கிளாஸ்ல கேட்டேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு ஃபாலோ அப் இருந்தனாலதான் இவ்வளவு வர முடிஞ்சது. ரியலி இது ஒரு பெரிய விஷயம். இது ஏன்னா இவ்வளோ தூரம் எல்லாருனாலையும் அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம கோச்சிங்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் 60 to 70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விஐடி என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணி உள்ள போனாங்க. அதுல ஹையஸ்ட் ரேங்கிங் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. அதுல நீங்களும் வந்து ஒரு ஆள் அப்படிங்கிறத உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தோம். எனிவேஸ், நவ் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் திஸ் விஐடி பத்தின விஷயங்களுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி பிரணவ் மாதிரி நீங்களும் விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் காண்டாக்ட் அஸ். இதுதான் எங்களோட காண்டாக்ட் நம்பர். அட் த சேம் டைம் எங்களோட வெப்சைட் லிங்க், என்னோட ஆப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிபி கரியர் கனெக்ட். அட் த சேம் டைம் டிபி கரியர் கனெக்ட் கோச்சிங் அப்படிங்கிற விஷயத்துலையும் நீங்கள் போய் டைரெக்டாக லாகின் பண்ணி கோச்சிங் என்ரோல் பண்ணிக்கலாம். மார்ச் மந்த் போர்டு எக்ஸாம் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இப்போ கொடுக்க போகிறோம் இந்த வருஷத்தில். அட் த சேம் டைம் வீக்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். 15 ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். பிரணவ் சொல்லும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா பிரணவ், மார்க் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த மார்க் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா நார்மலாக மற்ற கோச்சிங்ல இருக்கிறத விட நம்மளது என்ன பெனிஃபிட்டா, என்ன யூனிக்கா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? மார்க் டெஸ்ட்ல மெயினா இருந்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா ஒரு மார்க் டெஸ்ட்லயும் அதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகல. இப்போ ஒரு சம் எடுத்தோம்னா அந்த சம்ல இருந்து இந்த டைப்பும் சால்வ் பண்ணலாம், அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி அதிகமா இருக்கும் மார்க் டெஸ்ட்ல. ஸோ நீங்க மார்க் டெஸ்ட் எவ்வளவு சால்வ் பண்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால கொஸ்டின்ஸ் இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இருக்கும். டக்குன்னு ஒரு சம் சால்வ் பண்ணலாம். டைம் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும். யா, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இல்லையா என்ட்ரன்ஸ்ல? ஆமா. ஓகே ஃபைன். டைமர் வச்சு முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணலாம். ஓகே ஃபைன். நவ் கமிங் டு விஐடி. ஸோ விஐடி எப்படி இருக்கு? ஆர் யூ ஹாப்பி அட் விஐடி? எப்படி இருக்கு உங்களுக்கு? விஐடி கேம்பஸ், சென்னை கேம்பஸ் ரொம்ப பெருசான கேம்பஸ் தான். நல்லாவே போகுது காலேஜ். எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்குமே இல்ல, எல்லாமே பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. என்ஜாய் பண்றீங்களா? வீட்டுக்குலாம் போறீங்களா இல்ல ஹாஸ்டல்லே தானா? வீட்ல அப்பப்போ சாட்டர்டே சண்டே லீவ் வரும், பெரிய பொங்கல் லீவ், தீபாவளி லீவ் அப்போலாம் வீட்டுக்கு போயிட்டு வரதா. ஓகே. சோ ஹவுஸ் தி ஹாஸ்டல் லைஃப், கல்ச்சர், ஹாஸ்டல் லைஃப்லாம் எப்படி இருக்கு விஐடில? ஹாஸ்டல் லைஃப் உண்மையிலே நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு அதிகமாவே அட்வான்டேஜ் இருந்தது. மெஸ்ஸுமே நல்ல, சில மெஸ் தான் நல்லா இருக்கு, சில மெஸ் நல்லா இல்லை. பட் நான் இருக்கிற மெஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் குட். ஹாஸ்டலுமே நல்லா, பிளாக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் விஐடியில் எஜுகேஷன் குவாலிட்டி எப்படி இருக்குது? எவ்வளோ தூரம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க? ஆஸ் அ ஃப்ரெஷராக உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து இப்போ நீங்கள் காலேஜ் வந்திருக்கீங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட் செட் ஆகிறதுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருந்து ஃபீல் பண்ணீங்க? ஸோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஏஸ் கரிக்குலம் போயிட்டு இருக்கு. நாங்க தான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் அந்த கரிக்குலம்க்கு. இப்போ என்ன வந்து இந்த கரிக்குலம் வந்து இண்டஸ்ட்ரி ரெலவன்ஸ் கோர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து நான் வந்து பைத்தால நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோர்ஸ் இப்போ வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் பைத்தாலே என்னால நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு ஒரு தனியாக வெப்சைட், அதுக்கு தனியாக ஒரு அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இண்டஸ்ட்ரி வந்து நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணதோ அதுக்கு ரிலவெண்டான கோர்சஸ் வந்து வச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் இயர் படிக்கிற பசங்க அவங்களோட கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நாங்க இப்போவே செகண்ட் செம்ல படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட ஒரு லெவல் நாங்கள் அட்வான்ஸ்டா தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து மற்ற காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபேக்கல்டிஸாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே கோர்சஸ் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன மெத்தடை பற்றி சொல்லுங்க. அது வந்து FFCS ன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. ஃப்ளெக்சிபிள் கிரெடிட் சிஸ்டம். ரிப்பீட் பண்ணுங்க. FFCS ன்னு சொல்லுவாங்க. FSCS இல்லையா? அது மற்ற காலேஜ்ல கிடையாது, இங்க மட்டும் தான் இருக்கு. ஆமா, இங்க மட்டும் தான் இருக்கு. ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள் கிரெடிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இதுல வந்து எப்படின்னா நம்மளோட டைம் டேபிள் நம்ம கிளாஸோட ஸ்லாட்ஸ் நம்ம டைமிங்க்கு ஏத்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே நம்மளுக்கு நல்ல ஃபேக்கல்டிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சீனியர்ஸ் கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டு எந்த ஃபேக்கல்டிஸ்லாம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்கல்டி சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எப்படின்னா 4 ஸ்லாட்ஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செம் வந்து டிஃபால்ட்டாவே டைம் டேபிள் போட்டு கொடுத்துறாங்க. செகண்ட் செம் தான் FFCS. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து 100% அட்டெண்டன்ஸ் ஃபார் ஹாஸ்டல் அண்ட் டே ஸ்காலர்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட். ஸோ அந்த வச்சிருக்கவங்களுக்கு 100% அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு வந்து அந்த ஸ்லாட் கொடுத்துருவாங்க.
அங்க போய் நம்ம வந்து முன்னாடி டீச்சர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், ஸ்லாட் எல்லாமே புக் பண்ணிக்கலாம். ஓ ஓகே அதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்லாட் வருவாங்க, அதாவது 95% மேல வச்சிருக்கவங்களுக்கு. ஓகே அப்படியே ஒரு ஸ்லாட்டா போகும். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிஃபையான டீச்சர்ஸ் கிடைக்கும். ஓகே ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் டேபிள் சூஸ் பண்ணிக்கலாம். நைஸ் நைஸ். ஸோ இன்னுமே வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், அதாவது FSCS இல்லையா, ஃப்ளெக்சிபிள் ஃபுல்லி ஃபிளெக்சிபிள் கிரெடிட் சிஸ்டம். FFCS ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள் கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிறது விஐடியில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. லைக் இருக்கலே பெஸ்ட் ஃபேக்கல்ட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன டைம் டேபிள் எப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறதும் சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஆமா ஸோ எனக்கு மண்டே கிளாஸ் அட்டன் பண்ண விருப்பம் இல்லைன்னா போத்தாவே இல்லையா? ஆமா, அது வந்து எப்படின்னா இப்போ செகண்ட் செம் வரைக்கும் தான் எங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ அடுத்த செம் வந்து எங்களுக்கு CGPA பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து 9 மேல வச்சிருக்கவங்களுக்கு, செகண்ட் ஸ்லாட் 8.5 மேல வச்சிருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி. புரியுது. சோ இப்போ இன்கேஸ் 9 GPA மேல வச்சிருந்தா நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் பெருசா தியரி கிளாஸஸ் போட தேவையில்ல, லேப் கிளாஸ்க்கு மட்டும் போற மாதிரி இருக்கும். ஓ ஓகே அதான் அட்வான்டேஜ். 9 மேல வச்சிருக்கவங்களுக்கு அதான் அட்வான்டேஜ், தியரி கிளாஸ் போக தேவையில்ல. ஓகே அதே மாதிரி 75% தான் மினிமம் அட்டெண்டன்ஸ், அதுக்கு மேல கீழே போக முடியாது. அதுக்கு மேல போயிருந்தா எக்ஸாம் வந்து டிவார் பண்ணிடுவாங்க. 75 மேல வச்சிருந்தாதான் உங்களால எக்ஸாம் எழுத முடியும். நைஸ் நைஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் நல்லா வச்சிருந்தா உங்களுக்கு வேணுங்கிற ஃபேக்கல்ட்டி சூஸ் பண்ணிக்கலாம், வேணுங்கிற டைம் டேபிளில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் இல்லையா? செகண்ட் செமஸ்டர்லேருந்து CGPA நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி கொடுப்பாங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தியரி கிளாஸ் போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது, லேப் மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு மற்ற நேரம்லாம் அவங்க ஸ்டடீஸ்க்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு போய்க்கலாம். Do you think இதுதான் அவங்களோட USP-யா இருக்கு, இதனால தான் பெரிய பெரிய ஆஃபர்ஸ் கிடைக்குதுங்கிற மாதிரி நம்ம சொல்லலாமா? ஆமா கண்டிப்பா சார். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்கில்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கோடிங் ஸ்கில்ஸ் தான் அதிகமா இங்க பாக்குறாங்க இண்டஸ்ட்ரியில. ஸோ இந்த தியரி கிளாஸ் நம்ம வச்சுட்டு மற்ற இப்போ கிளப்ஸ்ல போய் ஹேக்கத்தான்ஸ்ல போய் கான்சன்ட்ரேட் பண்ணா இன்னும் நம்மளுக்கு ஸ்கில் நிறைய கிடைக்கும். ஸோ வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல வந்து நிறைய அச்சீவ் பண்ணலாம், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதனால வந்து இண்டஸ்ட்ரியில நிறையவே ஹெல்ப் ஆகும். ஓகே நைஸ் நைஸ் நைஸ். ஸோ நீங்க இப்போ எந்த ஸ்லாட்ல இருக்கீங்க, ஃபர்ஸ்டா செகண்டா? 100% அட்டெண்டன்ஸா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்லாட் தான் எடுத்தேன் செகண்ட் செம்க்கு. வாவ். ஸோ இப்போ இந்த செம் முடிஞ்சாலே CGPA வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் கொடுப்பாங்க. சூப்பர் சூப்பர், நல்ல CGPA வாங்குங்க, ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஸோ யூ ஹேவ் சூசன் யுவர் ஓன் ஃபேக்கல்ட்டி இல்லையா? வேணுங்கிற ஃபேக்கல்ட்டி சூஸ் பண்ணி பாட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி என்னங்கிறது. இப்போ இதுக்கு இந்த ஃபேக்கல்ட்டியோட டெமோ கிளாஸ் மாதிரி ஏதாவது இருக்குமா? லைக் வந்து யார் நல்லா டீச்சிங் பண்றாங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ற மாதிரி? அதுக்கு வந்து விஐடில ஒரு தனியா வெப்சைட் வச்சிருக்காங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்காங்க அதுக்கு. சோ டீச்சர்ஸோட ஃபீட்பேக் எல்லாமே அங்கதான் இருக்கும். வந்து எந்த டீச்சர்ஸ் நல்லா இருப்பாங்க, நிறைய நல்லா மார்க் போடுவாங்க, அதை நாங்க போய் பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சீனியர்ஸ் கூட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகே நல்லா மார்க் போடுவாங்களா, நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீச்சர் செலக்ட் பண்ணுவோம். உண்மையாவே இந்த ஒரு USP-ங்கிறது விஐடில மட்டும்தான் இருக்கு. இதனாலவே நிறைய பசங்க சூஸ் பண்றாங்க. நாட் ஒன்லி ஃபார் த என்விரான்மெண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ், அதையும் தாண்டி எஜுகேஷன் எக்கோசிஸ்டமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த எக்கோசிஸ்டம் மற்ற காலேஜ்லயும் வந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட்டா பார்த்து ஒரு ஃபேக்கல்ட்டி அசைன் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு விஷயம் தெரியுமோ தெரியாதோ, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கம்பேட்டபிளா இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்கன்னா படிப்பு கெட்டு போயிருங்கிறதுனால இப்போ பசங்களா போய் அந்த வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம் இல்லையா? சீனியர்ஸ் வெப்சைட்ல போய் யாரெல்லாம் நல்லா டீச்சிங் பண்ணுவாங்க, யாரெல்லாம் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லிங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேக்கல்ட்டியை டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல மட்டும் வந்தா போதும் இல்லையா? சூப்பர். FFCS கூட ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நிறைய டீச்சர்ஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீச்சர்ஸ்க்கு மினிமம் 60 சீட்ஸ் லிமிட்டட். ஓகே, அதுக்குள்ள உள்ள வந்துரும். நைஸ் நைஸ், ரியலி கிரேட் திங். இப்போ அடுத்ததா the professor and faculty எப்படி வந்து அவங்களோட டீலிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. இது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். எந்த அளவுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எப்படி கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க, எவ்வளவு தூரம் ரீச்சபிளா இருக்காங்க, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபேக்கல்டிஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபேக்கல்டிஸோட கொஞ்சம் நல்ல கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணாலே எல்லாம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ எப்போ அவங்க கேபின் கிட்ட போனாலும் எப்போ வேணா டவுட் கேட்டுக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க நிறையாவே. ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸ் தான். அது இல்லாம லேப்ல வந்து ஸ்காலர்ஸ் இருப்பாங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஐடியா வேணும், இல்ல ஏதாவது டேக் பார்ட் பண்ணோம்னா வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபேக்கல்டிஸ். அதான் ஸ்டூடெண்ட்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் இருக்க கனெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாவே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேக்கல்டிஸ் தான். ஓகே 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 ஃபைன். இப்போ லேப் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ் எந்த அளவுக்கு விஐடியில் இருக்கு அப்படிங்கிற பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. ரீசெண்டா உங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் இந்த வருஷம் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பிகாஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் தனியா ஒரு லேபோ சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு, அந்த ரீசன்னாலே புதுசா ஒரு கோர்ஸ் வந்ததுங்கிற மாதிரி நான் படிச்சேன். ஸோ வாட் அபவுட் தட்? எப்படி இருக்கு இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ், லேப்ஸ், சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாமே?
லேப் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு கோர்ஸுக்குமே எல்லாத்துக்கும் ஒரு லேப் இருக்கு. இப்போ அகாடமிக் பிளாக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஃப்ளோருக்கு வந்து கெமிஸ்ட்ரி லேப், அடுத்த 3rd and 4th வந்து பிசிக்ஸ் லேப். ஸோ வந்து ஒண்ணுக்கு மட்டும் ஒரு லேப் இல்லாம ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் அதிகமா இருக்கு. சாஃப்ட்வேர்ஸும் டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டே இருப்பாங்க புதுசா. ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே வச்சிருப்பாங்க. நைஸ். ஸோ விஐடி வெள்ளூரோட கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸை பற்றி சொல்லுங்க. சரி சரி விஐடி சென்னை, விஐடி சென்னையோட கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸை பற்றி சொல்லுங்க. கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் இப்போதான் முடிஞ்சது, நேத்தா முடிஞ்சது கல்ச்சரல். அப்படியா? ஓகே. ஆமா. எப்படி இருந்துச்சு? 4 days வந்து இப்போ ப்ரோ ஷோ போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2000 போட்டிருந்தாங்க பே. ஸோ வந்து நிறைய பேர், சந்தோஷ் வேற இன்வைட் பண்ணியிருந்தாங்க, பிரேம்ஜி இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஹிந்தில இருந்து நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கல்ச்சரல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், நிறைய என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து மார்னிங் ஃபுல்லா ஈவெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க, கிளப்ஸ், எக்ஸ்போ எல்லாம் வச்சிருந்தாங்க. மார்னிங் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் 6 o'clock மேல அங்க ப்ரோஷன் நடக்கும், ஈவெண்ட் நடக்கும், கான்சர்ட் நடக்கும், அங்க போய் பாத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி டே ஸ்காலர்ஸ்க்கும் ஹாஸ்டல் கொடுத்துடுறாங்க. சோ நீங்க வந்து இருக்கீங்கன்னா நைட் தங்கறதுக்கு நீங்க உங்களுக்கு ஹாஸ்டல் பரவாயில்லையே. சோ டே ஸ்காலர் பசங்களும் ப்ரோகிராம்ஸ் நடக்குதுன்னா ஒரு 1 or 2 days வந்து அதுக்கு தங்கறதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. ஆமா, தனியா அவங்களுக்கு ஒரு பிளாக் அலாட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாவே. சோ முடிஞ்சவனே அங்க போய் தங்கிப்பாங்க. நைஸ். சோ வாட் அபௌட் தி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் விஐடி சென்னை, வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை கேம்பஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அதாவது செம் அண்ட் 8th செம் இல்ல 7th செம் அப்போ வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபுல்லாவே ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியில எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா ட்ரைனிங்குமே முடிச்சிருவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பத்தி ஒரு ஐடியா இல்லாம போக தேவையில்ல, கண்டிப்பா ஒரு ஐடியா இருக்கும், என்ன கேட்பாங்க, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்து இப்போ நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அங்க கூட்டு போய் நம்ம பண்றதா பிளேஸ்மெண்ட் நம்ம கீழே தான் இருக்கு. ஓகே. ஸோ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் எல்லாம் 1 crore வரைக்கும் வாங்குறாங்க. 10 lakhsக்கு மேல 3000 ஸ்டூடெண்ட்ஸ், 20 lakhsக்கு மேல 2000 ஸ்டூடெண்ட்ஸ், 6 lakhsக்கு மேல 4500 ஸ்டூடெண்ட்ஸ். என்ன நம்பர்ஸ் இதெல்லாம்? மேஜிக் மாதிரி இருக்கு. உண்மையாவே இவ்வளவு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கா? வாட்ஸ் த ரியாலிட்டி இன் விஐடி, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நிறைய ஆஃபர்ஸே இருக்கு. கிட்டத்தட்ட 90% மேல எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் தான். ஓ, 90% பிளேஸ்மெண்ட்ஸ். ஆமா. ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. விஐடி வெப்சைட்ல பெர்சன்டேஜ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்டோட அவங்களோட டெஸ்டிமோனியல் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ நீங்க சீனியர்ஸ் கிட்ட பேசி சொல்றீங்க, ஓரளவு அனலைஸ் பண்ணி சொல்றீங்க, கரெக்டா? ஓகே, கோ ஹெட் சொல்லுங்க. அது இல்லாம சில பேர் பிஜி பண்றவங்களும் இருக்காங்க, அப்படி டிஸ்கண்டினியூ போறவங்களும் இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ் சொல்லுவாங்க. சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ், ட்ரீம் ஆஃபர்ஸ், சூப்பர் ஆஃபர்ஸ் சொல்லிட்டு 4 கேட்டகரியில பிரிச்சிருப்பாங்க. மார்க்யூ ஆஃபர்ஸ், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு எல்பியா இருக்கும். ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி கம்பெனிஸ், கோர் கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டு போவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாவே இருக்கும். ஓகே. ஸோ நீங்க என்ன பிளேஸ்மெண்ட் ஆஃபர் எய்ம் பண்ணி படிச்சிட்டு இருக்கீங்க? முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல எல்பிஏல போறான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா கத்துக்கிட்டு கொஞ்சம் நல்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட் போனா போயிடலாம். அப்படி இல்லை பிஹெச்டி பண்றதா இருந்தா கூட பண்ணிக்கலாம். நைஸ். ரியலி ஒரு நல்ல விஷன். ஆக்சுவலி இந்த பேக்கேஜ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஸ்கில்ஸை நான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எய்ம் பண்றீங்க. திஸ் இஸ் ரியலி இன்சைட்ஃபுல் ஒன். ஆக்சுவலி இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரியாலிட்டி தெரிஞ்ச குழந்தைங்களோட மென்டாலிட்டி இப்படிதான் இருக்கு. நம்ம ரீசெண்டா ஷிம்லா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டையும் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவங்களுமே எனக்கு இந்த பேக்கேஜ் தான் வேணும்னு சொல்ல கிடையாது. அவங்களுமே நான் ஸ்கில்லை வளர்த்திக்கணும் தான் நினைக்கிறேன், நான் எனக்கு தேவையான திறமைகள் தான் நான் வளர்த்திக்கணும்னு நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்களும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. த மென்டாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி இன் த பாஷ் டாப் டயர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏன்னா இதெல்லாமே டயர் 1 இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஐஐடிஸ், என்ஐடிஸ்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய டயர் 1 இன்ஸ்டிடியூஷன் தான் விஐடி, அமிர்தா, ஷிவநாடா யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம், இந்த மாதிரியான காலேஜஸ். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மென்டாலிட்டி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரியலி குட் திங். அண்ட் இந்த நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த கல்ச்சர்? எப்படி இருக்கு? வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபுல்லாவே டைவர்ஸ் கல்ச்சர் தான், எல்லா ஸ்டேட்ல இருந்தும் எல்லா மக்களும் இருக்காங்க. ஸோ எல்லாரும் கூட இன்டராக்ட் பண்ணலாம். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய பேர் நல்லா பேசுவாங்க, நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேரோட இன்டராக்ட் பண்ணாதான் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ கல்ச்சர் எல்லாமே இங்க நல்லாவே இருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய கிளப்ஸ், நிறைய கிளப் எக்ஸ்போ, ஹேக்கத்தான்ஸ் நிறையவே நடக்குது. ஸோ இன்டராக்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாம் நம்ம எடுக்கிற ஸ்டெப் தான்.
டெஃபினெட்லி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் விஐடி சென்னை அண்ட் விஐடி வெள்ளூர் ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நீங்கள் என்ன ஃபீஸ் கேட்டகரியில் உள்ளே போனீங்க, ஏன் சிஎஸ்சி கோர் எடுத்தீங்க, எனி பர்டிகுலர் ரீசன்? அண்ட் தென் இதில் ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் மைனர் டிகிரி மாதிரி படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது உங்களுக்கு காலேஜில் இருக்கா, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இருக்கு. ஆக்சுவலி ஏஐக்குனே தனியார் இருக்கு, ஏஐ மிஷின் லேர்னிங்க்கு தனியார் கோர்ஸ் இருக்கு, டேட்டா சயின்ஸ்க்கு தனியார் கோர்ஸ் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி இருக்கு. பட் எல்லாமே ஒரே டைம்ல கம்பைன் பண்ணி சிஎஸ்சி கோர்னு ஒரு மொத்தமா ஒரு பேக்கேஜ் கொடுக்கும் போது அதுலயே போறது பெட்டர். ஓகே, எல்லாமே கத்துக்க முடியல. ஸோ இந்த ஃபீல்டுனா அந்த ஏஐக்கு போயிடலாம், ஏஐ இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி போயிடலாம். ஸோ ஏதோ ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். அதனால தான் வேணா பிடெக் சிஎஸ்சி கோர்ல சேர்ந்தேன். அது இல்லாம தேர்ட் இதுல தான் உள்ள போயிருந்தேன். தேர்ட் ஃபீஸ் கேட்டகரியில் உள்ள போயிருக்கீங்க. உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னக்கன்னா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 2.5 வந்துச்சு எனக்கு. ஓகே. ஸோ டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், பிரணவ் வந்து நம்ம கோச்சிங்ல படிச்சு இன்னைக்கு விஐடி சென்னையில 2.5 lakhs ஃபீஸ் கேட்டகரிக்கு உள்ள போயிருக்காரு. இதுல உள்ள போனதுக்கு அப்புறமா உங்களோட சிஜிபிஏ கம்மியாவோ அதிகமாவோ ஆனா இந்த ஃபீஸ் மாத்துவாங்களா இல்ல இதே ஃபீஸ் தான் வச்சிருப்பாங்களா? இல்ல சார், இதே ஃபீஸ் தான் வச்சிருப்பாங்க. சிஜிபிஏ வச்சு மாத்திர மாதிரியே இருக்காது. அப்ப அமிர்தா கோயம்புத்தூர்ல மட்டும் தான் அந்த மாதிரி, விஐடில அந்த மாதிரி கிடையாது. ஆமா ஆமா, சிஜிபிஏ வச்சு என்ன டிஃபர் ஆகும்னா வந்து அந்த எஃப்எஃப்சிஎஸ் சொன்னல, சோ அது டிஃபர் ஆகும். அது இல்லாம இப்போ ஹாஸ்டல்ல இருந்து ஹாஸ்டல் பிளாக்கு அதுக்கு ஏத்த மாதிரி மாத்துவாங்க. இப்போ 9 சிஜிபிஏ வச்சிருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த ரூம் வேணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே நாங்க எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஆமா, சிஜிபிஏ நல்லா இருந்தா நீங்க எந்த ரூம் கேட்டாலும் கொடுப்பாங்க, என்ன ஃபேக்கல்டி கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆமா, ரூம் மேட்ச் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 ரூம்ல இருக்கேன்னா நான் 3 பேரை கூட்டு போலாம். இப்போ 9 சிஜிபிஏ வச்சிருந்தேன்னா நான் 3 பேரை கூட்டு போலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நான் கூட்டு போலாம், செகண்ட் ஃப்ளோர் கூட்டு போலாம். பிளாக் அவங்க அலப்பல பிளாக் தான், அதுல நம்ம என்ன ஃப்ளோர் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அப்ப எங்க போனாலும் படிக்கிற பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம். அது காலேஜா இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருந்தாலும் சரி, இல்லையா? ஆமா, விஐடிலயும் அதே தான். ஸோ ஹாஸ்டல் எடுத்ததுக்கு அப்புறமா ஹவு டு யூ ஃபீல்? ஹாஸ்டல் ஃபுட்டு, ஹாஸ்டலோட கல்ச்சர், என்ன ஃபீஸா வாங்குறாங்க ஹாஸ்டல்ல? ஹாஸ்டல்ல வந்து இப்போ வந்து 2 lakhs வாங்கிட்டு இருக்காங்க. 4 ரூம்னால 2 lakhs. இதே 6 ரூம் இருந்தா அதுக்கு கொஞ்சம் 1.75 வரும்னு நினைக்கிறேன். 2 ரூம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும், 2.3 2.4 வரும். ஸோ மெஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளாக்லயும் 2 மெஸ் இருக்கு. ஓகே. சில மெஸ் தான் நல்லா இருக்கும், சில மெஸ் நல்லா இருக்காது. ஃபுட் பார்க் நான் சொல்லிட்டு நான் அங்க இருக்கேன். அங்க வந்து எப்படின்னா ரெஸ்டாரண்ட் பேஸ்ட் மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து 7,500 போட்டுருவாங்க. ஓகே. ஸோ வந்து அந்த 7,500 நீங்க என்ன வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இன்கேஸ் காலி ஆச்சுன்னா ஜிபே பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கும். 10 days அந்த மாதிரி காலி பண்ணிட்டா. அது மாதிரி ஹாஸ்டலும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நல்லா இருக்கு. பாத்ரூம் எல்லாமே கிளீனா வச்சிருக்காங்க. ரூமும் ஃபுல்லா ஏசி ரூம் தான். லைட், ஃபேனு, டேபிள், ஷெல்ஃப், கபோர்டு எல்லாமே செப்பரேட்டா கொடுத்துறாங்க இண்டிவிஜுவலா. ஸோ ஹாஸ்டல்ல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்ல, மெஸ் மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ லைஃபே பார்ஷான லைஃப் ஸ்டைல் தான் காலேஜ்லயும். ஆமா, என்ஜாய் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்தவனே ஒரு மெஸ்ல போட்டுறாங்க ரேண்டமா. அங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க மாறிக்கலாம். அந்த பூஸ் பிடிக்கல நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம், பார்க்க மாறிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வேற மெஸ்ல இருந்தேன், ஸ்பெஷல்ல இருந்தேன் நான் மெஸ்ல. அங்க வந்து எனக்கு ஃபுட் செட் ஆகல பெருசா. அது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து ஃபுட் பார்க் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், அப்கிரேட் பண்ணிட்டேன். சோ மந்த் எண்ட் வரும்போது அப்கிரேட் இருக்கும், மெஸ் அப்கிரேட். அந்த ஃபார்ம்ல போய் சைன் பண்ணிட்டா வந்து அவங்க அப்கிரேட் பண்ணுவாங்க. அப்புறம் மணி பே பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். சோ என்ன ஃபெசிலிட்டி வேணும்னாலும் ஸ்டூடெண்ட் தகுந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி ஃபிளெக்சிபிள் சிஸ்டம் தான், இல்லையா? ஆமா. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஃபைனலி விஐடி எய்ம் பண்ணி படிக்கக்கூடிய உங்கள் ஜூனியர்ஸ்க்கு, இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அவங்க பேரண்ட்ஸ்க்கு 2 பேத்துக்குமே என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுக்கிட்டு என்ட்ரன்ஸ்க்கு போகணும்? ஏன் விஐடி எடுக்கணும்? இதை பற்றி சொல்லுங்க. அதான் விஐடி சொன்ன மாதிரி வந்து நல்ல ரேங்கிங் உள்ள காலேஜ், பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு காலேஜ். அதனால விஐடி எய்ம் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இப்போ 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஜெய் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டு என்ட்ரன்ஸ் கிளியர் பண்றது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஏன்னா ஜெய் போர்ஷன்ஸும் டேட்டா போர்ஷன்ஸ் அதிகமா இருக்கனால என்ட்ரன்ஸ்ல வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ணி இருக்கும். இன்கேஸ் சிபிஎஸ்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்றவங்களா இருந்தா போர்டு முடிச்சு கோச்சிங் எடுத்துக்கிறது பெட்டர். கோச்சிங் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நிறைய போர்ஷன்ஸ் ரிலேட்டடா இருக்கும், ஸோ தெரியாது. புதுசா கான்செப்ட்ஸ் கத்துக்க மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோச்சிங் சேர்ந்து போர்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கோச்சிங் சேர்ந்து படிக்கிறது ஒரு மெயின் அட்வான்டேஜா இருக்கும். அது இல்லாம விஐடி வந்து உண்மையிலே ஒரு நல்ல காலேஜ். ஸோ அதனால அதுல எய்ம் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அதனால கண்டிப்பா எய்ம் பண்ணி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 month தான் அந்த இன்ட்ரெஸ்ட் 1 month மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வந்து கண்டிப்பா உள்ள வந்துடலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஃபைனலி
நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்கோட ஒரு ஓவரால் ஒரு ரிவ்யூ கொடுங்க. எது எப்படி இருந்தது, ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் படிச்சீங்க, எவ்வளோ டெடிகேட்டடாக இருந்தீங்க, ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, நம்மளோட கைடன்ஸ் வேணா உங்கள் பேரண்ட்ஸ் கூடயும் நான் பேசியிருக்கேன் நான். ஸோ தே ஆர் ஆல்சோ ஹாப்பி நீங்கள் விஐடி சேர்ந்ததுனால. அவங்க ரொம்ப கால் பண்ணியே வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க, ஐ மீன் தேங்க்ஸ் சொன்னாங்க. ஐ ஆல்சோ கங்க்ராச்சுலேட்டட் யூ வித் தெம், அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்களோட ரிவ்யூ அபவுட் பிபி கேரட் கனெக்ட் விஐடி கோச்சிங்க்கு எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த கோச்சிங் சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஒரு மெயினான அட்வான்டேஜ் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். விஐடி மட்டும் இல்லை, என்ன என்ட்ரன்ஸா படிக்கிறதா இருந்தாலும் இது ஒரு நல்ல கோச்சிங் தான். அது இல்லாம டீச்சர்ஸும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. முக்கியமா டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றாங்க ஸ்டெப் எடுத்து. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். என்ன டவுட்ஸ் கேட்டாலும் என்ன கான்செப்ட் கேட்டாலும் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மார்க் டெஸ்ட் நிறைய வைக்கிறாங்க. ஸோ மார்க் டெஸ்ட் தான் மெயினா. ஸோ மார்க் டெஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் டைம் வச்சு அந்த டைம்குள்ள சால்வ் பண்ணணும். ஏன்னா விஐடி எக்ஸாம்ல மெயினா டைம் தான் முக்கியம். கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா ஸ்டெப் எடுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ நல்லா டைம் வச்சு சால்வ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் எஃபர்ட் போட்டா கண்டிப்பா உள்ள வந்துடலாம். ஸோ அதனால இந்த கோச்சிங் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுச்சு. நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணேன் நான். டீச்சர் நிறைய இன்ட்ராக்ஷன் வச்சிருந்தேன் நான். ஸோ அதனால இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ், மெயினா ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு கிளியர் பண்றது. ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது கண்ணா. இந்த வருஷம் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு. கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க், ராங் ஆன்சருக்கு -1. ஸோ இந்த ஸ்டேஜில் பசங்க எப்படி படிக்கணும், எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டடாக படித்தா கிளியர் பண்ண முடியும்னு உங்களோட அட்வைஸ், பிரணவோட அட்வைஸ். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் போட நல்லது. டிஃப்ரெண்டாக கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டால் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் நான் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து இன்டைரக்டா கேட்டாங்க நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து அதையும் தனியா சால்வ் பண்ணதான் அவனால எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேஸ் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் எடுக்கிறது நல்லது. ஏன்னா அப்போதான் டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியா இருக்கும். அதுக்கு மேல போனா டிஃபிகல்ட் லெவல் ஏத்திட்டே இருப்பாங்க. ஸோ கிளியர் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மார்க் டெஸ்ட் நிறைய அட்டென்ட் பண்ணோம். நிறைய வெளில கோச்சிங்ல மட்டும் இல்லாம வெளில தனியா புக் வாங்கி இல்ல வேற ஆன்லைன்ல ரெஃபர் பண்ணி நிறைய கோச்சிங்ஸ் எடுத்து போடுறது இன்னும் நல்லது. டெஃபினெட்லி. எனிவேஸ் ஃபைன் பிரணவ், தேங்க்ஸ் a lot for this. நம்ம கோச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமா, உங்களோட ஒப்பீனியன்? கண்டிப்பா சார், கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். ஃபைன். எனிவேஸ் ஸோ விஐடி சென்னையில் படித்து முடிச்சு பெரிய லெவலில் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். ஸோ வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. ஆல்சோ ஃபைனலி பேரண்ட்ஸ்க்கும் சொன்னேன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கனெக்டிங் மீ. எங்களோட கனெக்ட் ஆகி இந்த மாதிரி பண்ணதுக்கு, இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விஐடி வர பசங்களுக்கு ஃபைனலாக என்னோட வார்த்தைகள் என்னென்னு பார்த்தோம்னா, அவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ணி வர முடியாது. இது நாள் வரைக்கும் யாராவது போயிருந்தாலுமே இந்த வருஷம் 2026 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால ஃப்ளூக்கில் கிளியர் பண்ணேன், நான் வந்து எனக்கு தெரிஞ்சது மட்டும் எழுதிட்டு வந்தேன், நம்ம வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், எப்படி எனக்கு மார்க் வந்துடும். ஒரு சில யூடியூப் சேனல்லாம் ஜேஇக்கு சொல்லி கொடுக்குறாங்க. லைக் இந்த கரியர் கைடன்ஸ் யூடியூப் சேனல்ஸ்ல என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிசின்னு போட்டுவாங்க, பிபின்னு போட்டுவாங்க, ஜேஇ மெயின்ஸ்க்கெலாம் சொல்லி கொடுக்குறாங்க. தெரியாதுன்னு அப்படி போட்டுவாங்க, மேக்ஸிமம் வந்துடும். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். தெரிஞ்சதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். தெரியாத எழுதுனீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங்கில் மார்க் போயிடும். ஸோ விஐடி இந்த வருஷம் டிஃபிகல்ட்டாக இருக்க போது கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் குறைய போகுது. படிச்சு எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் சீட் கிடைக்கும். ஸோ கோச்சிங் எடுத்துக்கிறதும் எடுக்காத உங்கள் விருப்பம். நீங்கள் பர்சனலாக செல்ஃப் ஸ்டடி பண்ணாலுமே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிங்க. காலேஜில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரணவ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் சோ மச் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் விஐடி சென்னை கேம்பஸ். ஸோ வெள்ளூர் அண்ட் சென்னை ரெண்டுமே கரிக்குலம் ஒரே மாதிரி தான் இல்லையா? கேம்பஸ் மட்டும்தான் வேற. ஸோ இப்போ சொன்னது வெள்ளூர் கேம்பஸ்க்குமே பொருந்தும். ஸோ எஃப்எஃப்சிஎஸ்லேருந்து ஆரம்பிச்சு பர்சன்டேஜ் வச்சு, சிஜிபிஏ வச்சு ஃபேக்கல்ட்டி சூஸ் பண்ணுறது, பிளேஸ்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரி ரிலேஷனு, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது, இது எல்லாமே அதுக்கும் பொருந்தும். கரெக்டாக? ஆமாம், எல்லாமே அதே தான், சேம் தான். ஓகே ஃபைன். ஓகே, தேங்க்ஸ் a lot பிரணவ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். இனிமேல் பெரிய லெவலில் நீங்கள் வரணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. டேக் கேர். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபைன். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இதோட இந்த இன்டர்வியூ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டெஃபினெட்லி கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த லெவலில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஆல்ரெடி சிவனாலயா யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். மற்ற யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் ஆர் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்ம வெப்சைட் லிங்க்கும் நம்மளோட ஆப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதுலேயே நீங்கள் டேரெக்டாக போய் கோச்சிங்கோட டீடைல்ஸை நீங்கள் பார்த்து அதில் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் டேட்
மார்ச் மந்த் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏப்ரல் 25th வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் 5 days வந்து உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட், ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட் கொடுக்க போகிறோம். இது எஃபெக்டிவான கோச்சிங், ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ், தமிழ்லையும் நடத்துவாங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையும் நடத்துவாங்க, பியூர் இங்கிலீஷ்லையும் நடத்துவாங்க. ஸோ மல்டிபிள் பேட்சஸ் நாங்கள் வச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி பேட்ச் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பேட்ச் ஸ்டேட் போர்டு பேட்ச், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்ஸ் ஆகி வரும். இன்னொன்று சிபிஎஸ்சி பேட்ச், பியூர் இங்கிலீஷில் மட்டும் தான் நடத்துவாங்க. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷில் நடக்கக்கூடிய சிபிஎஸ்சி பேட்ச் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த இன்டர்வியூ செஷனை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்ததாக வேறொரு இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் இஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.